பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் 2023 ரிலீஸ் ஆன லீவ் தி வேர்ல்ட் பிஹைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராமா மிஸ்ட்ரி த்ரில்லர் கேட்டகரி மூவியை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினோட ஃபேமிலி, ஹீரோ ஹீரோயினி, அவங்களுக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க இருக்க சிட்டியில் அவங்க இந்த ஹீரோயினிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மனிதர்களை பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் அவுட்டரில் போய் கொஞ்ச நாள் வெக்கேஷன்ஸ் போகலாம் அப்படின்னு ஒரு லக்ஸரியான பங்களாவை ட்ரெண்டுக்கு எடுத்து அங்கே வாடகைக்கு வர்றாங்க. அங்கே வந்ததுக்கு அப்புறம் சில விசித்திரமான சம்பவங்கள் எல்லாம் அந்த இடத்துல நடைபெறுகிறது. அப்படி நடைபெற்று இருக்கும்போது அந்த வீட்டை வாடகைக்கு விட்டவர், அவரும் ஒன் ஆஃப் தி ஹீரோ ஆஃப் திஸ் மூவி, அவரோட பொண்ணோட அந்த வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு இந்த வீட்டில் நாங்கள் தங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸில் எதுவும் இல்லை அப்படின்னா நான் ஒரு நாள் தங்குறதுக்கு நான் உங்களுக்கு $1000 நான் பே பண்ணுறேன். பட் இங்கே ரொம்ப அமானுஷமான சில விஷயங்கள்லாம் இந்த சிட்டியில் நடக்க போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க என்ன ஏது அப்படின்னு கேட்டிருக்கும் போது ஒரு நிலநடுக்கம், ஒரு சவுண்டு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியை அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆயிடுது. அண்ட் ரேடியோ சிக்னல் இல்லை, ஃபோன் சிக்னல்ஸ் இல்லை, டிவி அண்ட் டெலிஃபோன் அண்ட் வாட் எவர் யூ ஹேவ் த சோஷியல் மீடியா எல்லாமே டோட்டலி பிளாக் ஆகிருது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னே அவங்களுக்கு தெரியலை. ஸோ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு அவங்க போகும்பொழுதும் பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாமல் கார்கள்ஸ் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி அந்த அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 மைல்ஸுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கு. 4-5 மைல்னா கிட்டத்தட்ட ஒரு 10 to 9 கிலோமீட்டர் வரைக்கும். ஸோ என்ன பண்ணுறது, என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோயினிக்கு குடும்பத்துக்கு ஒன்றுமே தெரியவே இல்லை. அவங்க பையனுக்கு வேறு அதில் பல்லு எல்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்குது. அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பக்கம் துடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட பொண்ணு காணாமல் போயிருது, எங்கே போச்சு அப்படின்னு அவங்க தேடுறாங்க. ஸோ இதெல்லாம் பல குழப்பங்கள், அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல், நமக்கும் ஒன்றுமே புரியாமல் ஒரு கதை. ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு இறுதியில் நமக்கு சொல்றது, அடுத்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்றது தான் இந்த படத்தோட அடுத்த 2.5 மணி நேரம் நமக்கு சொல்ல போகுது அப்படின்றதான் உண்மை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்கு அண்ட் மல்டி லாங்குவேஜில் அஃபிஷியல் டப்போட இந்த படம் அவைலபிளாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு IMDb ரேட்டிங்கே பார்த்தீங்கன்னா 6.5 வரைக்கும் இந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு 81,000 பீப்புள்ஸ் இந்த படத்தை பார்த்து இந்த ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பாலிடிக்ஸான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் உள்ள நமக்கு இன்போர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பாலிடிக்ஸ் உள்ள லைட்டாக ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பயங்கர ட்விஸ்டாக இருக்கும். நம்ம எதிரே பார்க்க மாட்டோம், இப்படி இதுவா இந்த பைபிளையா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்டோட. அதே மாதிரி இந்த படம் இட்ஸ் நாட் அ எண்டிங் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இதோட செகண்ட் பாகம் வர்றதுக்கு 95% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த படத்தோட எண்டிங்ல நமக்கு தெரியும். அந்த நடிச்சிருந்த எல்லாருமே மொத்த கேரக்டர்ஸ்லேயே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ், ஹீரோ 4 பேர், அந்த வீடை வாடகைக்கு விட்டு அவர் ஒரு பொண்ணு ஒரு பையன், இன்னொரு ஹீரோ வருவார், நம்ம ஈத்தன் ஹாக் வருவார், அதுக்கப்புறம் ஒரு லேடி. 7-8 பேர் தான் இந்த படத்தில் ஸ்க்ரீன்லேயே வருவாங்க. இவங்களை வச்சு ஒரு பெஸ்ட்டான ஒரு த்ரில்லர் கொடுக்க முடியும் அப்படின்றது இந்த படம் ஒரு சாட்சி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இது ஒரு மிஸ்ட்ரி. அண்ட் நம்மளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம யூகிக்க கூட முடியாத அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே இருக்கும். எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது CG ஒர்க்லாம் ரொம்ப அழகாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மான்கள் கூட்டமாக ஒரு படத்தில் அங்கங்கே வந்துட்டே போகும். அந்த மான்கள் எல்லாம் CG அப்படின்றது படம் பார்க்குற நார்மலாக நம்ம இந்த வீடியோ ஃபீட்டுக்கு இருக்க நமக்கு தெரிஞ்சாலும் நார்மலாக பார்க்குறவங்களுக்கு இவ்வளோ மேன் ஷூட்டிங் எடுத்திருக்காங்களே அப்படின்னு மாதிரி தோணும். அதே மாதிரி இந்த கார் ஆக்சிடென்ட் ஒரு சீன்ஸ் காமிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரியல் கார்ஸ் மாதிரி அப்படியே இருக்கும். பட் அதுவும் CG அப்படின்றதான். பட் அது மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் இருக்கு. ஸோ அது மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஷாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் காட்டும் போது அவங்க ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி 2 சைடும் ஃபாரஸ்ட் நடுவில் ஒரு அதில் நடந்து போகிற அந்த சீன்ஸ் நல்லா இருக்கும். அதானே ஹீரோயினி பார்த்தீங்கன்னா மனிதர்களே வெறுக்கிறவங்க, அவங்க மனுஷங்கிட்ட எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக நரேட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்க்ரீனில். அதே மாதிரி ஹீரோ ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன்ஸ், எதையுமே ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய, அது ஈஸியாக அடுத்தவங்கள நம்பக்கூடிய ஒரு பர்சனாக ரொம்ப அழகாக அவரும் நடிச்சிருந்தாரு. குறிப்பாக அவங்களோட அந்த குட்டி பொண்ணு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டிங் கொடுத்துருக்கும். அந்த பொண்ணோட தான் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்டோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. நம்மலாம் தூக்கி மல்லாக போட்டு வச்சிரும். இப்போ அந்த படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு எனக்கு பட்டது, கிட்டத்தட்ட இந்த படம் 2 மணி நேரம் 20 நிமிஷம். ஒரு ஹாலிவுட் படம் இப்படி போகிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரேர். இதெல்லாம் தவிர இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றது அவங்க சொல்ல டைமை எடுத்துக்கிறதே ஒரு ஆல்மோஸ்ட் 1 hour எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த 1 hourக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல பயங்கரமான ஒரு மிஸ்ட்ரியை அப்படியே அமுக்கியே வச்சிருப்பாங்க. நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பல மிஸ்ட்ரி உள்ள அமுக்கி வச்சிருப்பாங்க.
அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த 1 ஹவருக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மர்ம முடிச்சுகள் எல்லாம் ஒன்றொன்றே அவுத்து விடுவாங்க. அதுக்காக அந்த 1 ஹவர் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு பார்க்கணும் அப்படின்னு. பட் எனக்கு இந்த படத்தில் பிடிச்சது அப்படின்றது வந்து ஒரு நாட்டோட நிம்மதியை சீர்குலைக்கிறதுக்கு தீவிரவாதிகள் அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் என்ன மாதிரி பண்ணுவாங்க. ஒரு நாட்டோட நிம்மதியை சீர்குலைச்சு அங்கே இருக்க அரசாங்கத்தையும் மாற்றணும் அப்படின்னா முதல்ல அங்கே இருக்க கம்யூனிகேஷன்ஸ் கட் பண்ணணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மக்களுக்குள்ள வந்து சண்டையை தூண்டணும். அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அவங்க செத்ததுக்கு எல்லாமே 4வது கட்டமாக இதுக்கெல்லாம் மோசமான ஆட்சி தான் காரணம் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு அந்த ஆட்சியை கலைச்சி திரும்பவும் மாற்றிடுவாங்க அப்படின்ற விஷயம் தான் இந்த படத்துலேருந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படம் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் கொரியன்ஸாக தான் இருப்பாங்க, கொரியன்ஸ் இல்லைன்னா சைனீஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து இந்த அமெரிக்காக்காரன்ஸ் எப்பயுமே வந்து அவன் மேலே தப்பு வச்சுட்டு அடுத்தவங்க மேலேயே குண்டை தூக்கி போடுறதே வேலையாக இருப்பான். ஸோ அதிலே தான் இந்த இதையும் பார்த்துருக்கானுங்க. ஸோ இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மிஸ்ட்ரி த்ரில்லர். உங்களால் இது என்ன கதை அப்படின்னு யூகிக்க முடியாது, யார் வில்லன் அப்படின்னு உங்களால் டெஃபினட்டாக கெஸ் பண்ணவே முடியாது. அப்படிங்க கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிஸ்தா தான் அப்படின்றத நான் அடித்து சொல்லுவேன். முடிஞ்சு அந்த படம் பாருங்க. உங்களால் முடிஞ்ச யார் வில்லன் அப்படின்றத நீங்கள் படத்தில் கெஸ் பண்ணி கண்டுபிடிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு துருவங்கள் 16 அந்த 16 கேரக்டர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு 7-8 கேரக்டர்ஸ் வச்சு இவ்வளோ பெஸ்ட்டான ஒரு த்ரில்லர் மூவி கொடுத்தது இந்த லீவ் த வேர்ல்ட் பிஹைண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த படமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஒரு அடல்ட் கண்டென்ட் இந்த படத்தில் இல்லை அண்ட் ப்ரூட்டல் காட்சிகளும் இந்த படத்தில் இல்லை அப்படின் போது டெஃபினட்டாக நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலிஸோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸ் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு நியூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ கைஸ்.